Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. So, upcoming வரக்கூடிய RRB JE Civil Engineering கான டெக்னிக்கல் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇயில் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உண்டு. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லாமே தேவையில்லாமல் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வேலை நம்ம வந்து போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் டே 1 இன்னையிலேருந்து உங்களுக்கு டெய்லி மார்னிங் 6 AM ஓகே. ஸோ மார்னிங் 6 AM வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காங்க்ரீட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்டாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அரௌண்ட் 25 to 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் வந்து டிசம்பர் ஜானில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் தாண்டி CBT2 அதுக்கு அடுத்து தான். ஸோ நீங்கள் டெய்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு லம்சமான கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் சிவில் இன்ஜினியரிங் பேப்பரை வந்து கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஆர்ஆர்பி ஜேஇக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய TNPSC CTSC ஏஇக்காகட்டும் அண்ட் JDOக்காகட்டும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று தானே, கொஸ்டினோட டெப்த்து தான் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ JDOக்கு ஒரு பேசிக்கு, ஏஇக்கு அதோட கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், JEக்கு அதோட கொஞ்சம் டெப்த்து. ஸோ நீங்கள் ஃபுல் டெப்த்தாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து காங்க்ரீட் டாபிக் பற்றி பார்க்கலாம். இதில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு காங்க்ரீட்டில் உள்ள ஓரளவுக்கு உள்ள சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகே. ஸோ பார்க்கலாம் RRB JE previous year questions. Okay, so first question, the standard design ratio for M20 RCC. So உங்களுக்கு வந்து M20, M25, 15 இந்த மாதிரி நிறைய ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ M20 அப்படின்னா அந்த மிக்ஸுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. M20 RCCக்கான 1 minute. ஓகே sorry. ஸோ ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சாரி, இதில் பார்த்தீங்கன்னா M7.5 ஓகே. ஸோ M7.5க்கு 1:4:8, M10க்கு 1:3:6, M15க்கு 1:2:4, M20க்கு 1:1.5:3, M25க்கு 1:1:2. ஸோ இதில் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா சிமெண்ட்டு, சாண்டு அண்ட் தென் கோர்ஸ் அக்ரிகேட் ஓகே. சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இதான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் நார்மலாக. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அக்ரிகேட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அப்படியே டபுள் தி அமௌண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று சென்ட்ரல் உள்ளது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா M20க்கு என்ன 1:1.5:3 ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு IS 456-2000 எடுத்தது தான். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கோட் புக் எடுத்து உங்களால் படிக்க முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் ஓரியன்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் சாரி ஸோ இதில் அப்போது ஆப்ஷன் வந்து 1:1.5:3 ஓகே. ஸோ இதான் ஆப்ஷன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னு தனியாக ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு டே 1 காங்க்ரீட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு
அரௌண்ட் ஒரு 10,000 கொஸ்டின்ஸ்க்கு தான் உங்களுக்கு கையிலே இதில் வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்சஸ்லாம் போடுவோம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ரீ கிளாஸஸும் ஆப்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம், அது போக யூடியூப்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது போக வந்து பொறியாளன் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்ஆர்பி ஜேஇக்காக. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே அது கூட சேர்ந்து இதுவும் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். செகண்ட் கொஸ்டின், what is the minimum grade of concrete for RCC structure exposed to sea water? Okay, so sea waterக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவீங்க மெயினாக RCC ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பின்னாடி காமிக்கலாம், அதோட டீடைல்டு வெர்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், லீன் கான்க்ரீட் பேஸ்க்கு M5 7.5, PCCக்கு M15, ஓகே, RCCக்கு ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 20 M20, வாட்டர் டேங்க்ஸ்க்கு M30, அண்ட் தென் சி வாட்டரில் RCCனா M30, PCCனா M20, போஸ்ட் டென்ஷன் கான்க்ரீட் பொறுத்த வரைக்கும் PSCயில் M30, ப்ரீ டென்ஷன்னா M40. ஓகே, ஸோ பிஎஸ்சிலாம் நம்ம வந்து அப்கமிங் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் பார்ப்போம். பிஎஸ்சினா ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட். ஓகே, ஸோ அதில் வந்து போஸ்ட் டென்ஷனிங்க்கு வந்து M30, ப்ரீ டென்ஷனுக்கு M20. அதே மாதிரி லீன் கான்க்ரீட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவோம். லீன்னா நமக்கு என்னது, கான்க்ரீட் மிக்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சிமெண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, கம்மியாக இருக்கும். ஸோ ரெகுலராக விட கம்மியாக இருக்கும். அது வந்து M5 M7.5ன்னு சொல்லுவோம். அப்புறம் PCC பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட்னா M15, RCCயில் ஜென்ரலுக்கு M20. இதே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் டோம்க்கு வந்து M30. சி வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா RCCனா M30 எடுத்துக்கணும், PCCனா M20 எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, RCC சி வாட்டரில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேட்டிருக்காங்க. ஸோ M30. ஸோ ஆப்ஷன் டி, சாரி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ ஒரு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வச்சு எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. அதுக்காண்டி தான் பின்னாடி நான் இதிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் தனியாக டேப்லேஷன்லாம் கொண்டு வந்துருக்குது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமான ஒரு சுற்றி உள்ள ஏரியாவும் வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், what is the size of cube used for testing of concrete? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ கான்க்ரீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கியூப்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுவோம். ஸோ அந்த கியூபோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிம்பிள், என்ன வரும், ஆப்ஷன் டி 150 mm. ஓகே, ஆப்ஷன் டி 150 mm. ஸோ நம்ம அந்த எப்படி சொல்கிறது, கியூபோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 150 mm கியூப் வந்து ரெடி பண்ணி அதை 28 டேஸ்க்கு செட் பண்ணி விட்டுட்டு அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் அந்த கேஸ்டிங்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம அதுக்கு மேலே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சைஸ் என்ன, 150 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் M in M25 in concrete? ஸோ எம்ன்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ M25 அப்படின்னாலே என்ன வருது, M and then 25. ஓகே, ஸோ இதில் நமக்கு எம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 25ங்கிறது என்ன, சாரி 25ங்கிறது என்ன, ஓகே, ஸோ எம்ங்கிறது மிக்ஸ் அண்ட் தென் 25ங்கிறது அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இப்போ தானே பார்த்தா ஒரு கியூப் மேக் பண்ணி அதை 28 டேஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், க்யூர் பண்ணி எல்லாம் முடிச்சு அதை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 25ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ 25
Newton per mm square. ஓகே, ஸோ அந்த m அப்படிங்கிறது மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்லாம் பார்த்தோம்ல, அந்த மிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க strength of concrete. It is designated in terms of numbers preceded by the letter m, where m referred to mix and number represent to the characteristics compressive strength. Okay, and the next, name the apparatus used for testing slump. So slump test பண்ணுறதுக்கு என்ன apparatus யூஸ் பண்ணுவோம்? ஸோ நேம்லேயே இருக்கு, which is slump cone test. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்லம் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கு ஒரு மோல்டு வந்து நம்ம வச்சுருப்போம். ஒரு ரஃபாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பின்னாடி அதோட ட்ராயிங் இருக்கு, காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதோட டாப் டயாமீட்டர், பாட்டம் டயாமீட்டர் and then height இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டாப் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர் or 100 mm, பாட்டம் 20 சென்டிமீட்டர் or 200 mm, height 30 centimeter. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ இது எந்த கோட் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் 11999 part 2 2018. ஓகே, இந்த நெக்ஸ்ட், ஸோ இதை பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 லேயராக கான்க்ரீட் வந்து உள்ளே போடுவோம். ஓகேங்களா? உள்ளே போட்டு அதில் வந்து ஹேமர் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம டேம்பர் பண்ணுவோம். அந்த டேம்பிங் ராடோட டயாமீட்டரும் கேட்பாங்க. இட் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதோட டேம்பிங் ராடோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட லென்த் வந்து 600 mm. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்லம்ப் கோனு பார்த்துக்கோங்க. மேலே வந்து 10 சென்டிமீட்டர் டயா, கீழே வந்து 20 சென்டிமீட்டர் டயா, ஓவரால் ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் டயா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேம்பரிங் ராடோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட ஹைட்டு 600 mm. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி ப்ரொவைடட் இன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு கேட்குறாங்க. ஸோ பின்னாடி பாருங்கள், காலம்க்கு நார்மலாக பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பேமெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரிட்டைனிங் வால்க்கும் உண்டு, கேனலோட லைனிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் காலம்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல காலம்க்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் பாருங்கள் இருக்கும், ஜாயின்ஸ் ஆர் தி ப்ரொவைடட் இன் தி டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் தி concrete pavement slab and help to release the stresses due to temperature variation, subgrade moisture variation and shrinkage of concrete. ஸோ நமக்கு வந்து எங்கேயோ ஒரு கான்க்ரீட் வந்து ஃபுல்லாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1000 கிலோமீட்டர் லோடு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப் டு த ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு ரோடு பேமெண்ட் வந்து நம்ம போட முடியாது. இடையில இப்போ கான்க்ரீட் ஸ்லாப் பேமெண்ட்லாம் போடுறாங்கன்னா அதில் இடையில வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு தான் போட முடியும். அதுக்கடுத்து ஒரு ஜாயிண்ட் கொடுப்போம், அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மேலே வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் தென் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இதனால எந்த ஒரு பாதிப்பும் அதுக்கு வந்துடக்கூடாதுக்காக ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த ஜாயின்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், what is the maximum water cement ratio for mild exposure conditions for RCC? ஸோ மைல்டு எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு IS 456/2000 ஒரு டேபிளே இருக்குது. மைல்டுக்கு என்ன, மாட்ரேட்க்கு என்ன, சிவியருக்கு என்ன, வெரி சிவியருக்கு என்ன, எக்ஸ்ட்ரீம்க்கு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மைல்டுக்கு நாமினல் கவர் 20, மாட்ரேட்க்கு 30 and then sea waterல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 45, exposed to sea sprain 50, tidal zone 75. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் நம்ம கேட்டிருக்கிறது என்னது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தனியாக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர் கேட்பாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் இந்த டேபிளேஷனில் வந்து இந்த மினிமம் கிரேடு சிமெண்ட் கண்டென்ட்லாம் பெருசாக படிக்க தேவையில்லை. என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். இது என்னென்ன எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத படிக்கணும். அண்ட் தென் என்ன கண்டிஷனில் கேட்பாங்க அப்படிங்கிறத படிக்கணும். அதோட நாமினல் கவர் படிக்கணும். அண்ட் தென் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ படிக்கணும்.
ஓகே, ஸோ நமக்கு மைல்டுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.55. அண்ட் தென் இதோட நாமினல் கவர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் A 0.55 இதோட நாமினல் கவரையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், if water cement ratio goes on increasing for concrete 28 days, strength goes on. ஸோ என்னன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட 28 days ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லைனா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நார்மலாகவே உங்களுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக ஆக அதோட ஸ்ட்ரென்த்து 28 days ஸ்ட்ரென்த்துன்ட்டு இல்லை, ஓவரால் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கூட 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 ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே வரும். அதனால் இப்போ என்ன பண்ணணும், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு நமக்கு தனியாக ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து RRBJக்கான அந்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 0.82p, ஸோ 0.78p அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக ஆக ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் A. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்டை வந்து ஓகே, the compressive strength of concrete decreases with increase in water cement ratio. ஓகே, ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கூட கூட நமக்கு இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தவிர இன்னும் வேறு இதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ் ஆஃப் ஸ்பெசிமன். ஓகே, ஒரு ஸ்பெசிமனோட சைஸ் நமக்கு இவ்வளோதான் இருக்குது, அது ரெடியூஸ் ஆக ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியா போடுறதுக்கும் ஒரு சின்ன ஏரியா போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏஜ் ஆஃப் தி சிமெண்ட் ரொம்ப ஏஜ் ஆக அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களுக்கு நேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே போயிடும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மாய்ஸ்சர் இன் ஸ்பெசிமன். ஓகே, ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிடும். அண்ட் தென் ரேட் ஆஃப் லோடிங். ஸோ நமக்கு ரேட் ஆஃப் லோடிங் அதிகமாக ஆக அதோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அண்ட் தென் சிமெண்ட் அக்ரிகேட் ரேஷியோ. சிமெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் அக்ரிகேட். லார்ஜர் அக்ரிகேட் நம்ம யூஸ் பண்ண அதில் நிறைய வாய்ட்ஸ்லாம் வந்துடும். அதனால நிறைய பெர்மியபிலிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். ஓகே, அண்ட் தென் டைப் ஆஃப் அக்ரிகேட். ஸோ டைப்பில் நமக்கு ஆங்குலர் அண்ட் தென் ரவுண்டட் அக்ரிகேட் இருக்குது. ரவுண்டட் அக்ரிகேட்டோட ஆங்குலர் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டியாக இருக்கும், நல்ல ஒர்க்கபிளாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஏர் வாய்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி ஏர் வாய்ட்ஸ் இருக்க உங்களுக்கு என்னாகும், அதனால நிறையா ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன். ஸோ 5% ஏர் வாய்ட் decreases with 30%, whereas 10% air void decreases by 60%. இது இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து காம்பேக்ட் பண்ணுறோம்ல, ஸோ இப்போ நம்ம ஒரு 30% காம்பேக்ட் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா 5% அதில் ஏர் வாய்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா கூட அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தை 30% குறைச்சிரும். அதனால் அதில் வாய்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு 10% ஏர் வாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா 60% வந்து ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. Construction joints are not generally provided in column. Okay, column-ல கிடையாது. ஸோ ஸ்லம்ப் வேல்யூ உண்டு. அந்த ஸ்லம்ப் வேல்யூ வச்சு அதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லை இந்த மாதிரி சாண்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு எவ்வளோ ஸ்லம்ப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் இருக்குது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. அண்ட் கான்க்ரீட் ஹேவிங் அ ஸ்லம்ப் ஆஃப் 6.5 centimeter இஸ் என்ன ட்ரையா, எர்த் மாய்ஸ்ட் அண்டா, செமி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் என்னென்ன ஒர்க்கபிலிட்டி. ஸோ இதில் எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி, அண்ட் தென் அதோட கன்சிஸ்டன்சி, ஸ்லம்ப் வேல்யூ, காம்பேக்ஷன் ஃபேக்டர். விபி படிக்க தேவையில்லை மோஸ்ட்லி. ஓகே, ஸோ விபி பற்றி பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை.
இந்த நியூஸஸுமே அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் விபி வேணால் டிகிரி வேணால் யோசிக்கலாம். ஓகேங்களா? விபியோட யூனிட் கேட்பாங்க. ஓகே, செகண்ட்ஸ். விபி எப்படி மெஷர் பண்ணுவோம்? செகண்ட்ஸு, ஸ்லம்ப் வேல்யூ எம்எம், காம்பேக்ஷன் ஃபேக்டருக்கு நோ யூனிட். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்லம்ப் வேல்யூ 6.5 சென்டிமீட்டர். ஸோ ஸ்லம்ப் வேல்யூ தான் இருக்குது 6.5 சென்டிமீட்டர். இங்கே எல்லாம் எம்எம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 6.5 சென்டிமீட்டரானது 65 mm. 65 mmங்கிறது எதில் வருது? பிளாஸ்டிக் வந்து 50 to 100. ஸோ பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் படிக்கும்போதே அது ஓரியன்டாக உள்ள எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து அகெயின் அந்த டாபிக் போய் படிக்க வேண்டிய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட். அதோட யூசஸ் சும்மா ரஃபாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்எம்சி? ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்எம்சி தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆர்எம்சினா என்ன அப்படின்னா ரெடி மிக்ஸ் கான்க்ரீட். ஸோ ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு கொஞ்சம் லாங்கில் இருக்குது. பட் நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஸோ மிக்சிங் பிளான்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வரதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரெடி மிக்ஸ் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட்டில் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்எம்சியோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெடி மிக்ஸ் கான்க்ரீட். நெக்ஸ்ட் ஒன், as per IS 456/1978, the pH value of water should be. So water என்ன pH value யூஸ் பண்ணணும்? It must not be less than 6. 6க்கு கீழே இருக்கக்கூடாது, 6க்கு மேலே தான் இருக்கணும். 6க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அசிடிக்னு அர்த்தம். So it should not be less than 6. Not less than 6. Option C. இது எல்லாமே RRBJயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அரௌண்ட் நம்ம வந்து 2000ல இருந்து 2023 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், in a RCC mix ratio of 1:2:4, the portion 1 indicates. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதென்ன கொடுத்துருக்காங்க, 1:2:4. 1ங்கிறது சிமெண்ட்டு, 2ங்கிறது ஃபைன் அக்ரிகேட் which means sand, and then 4ங்கிறது coarse aggregate. ஸோ அப்போ இங்கே 1 represents 1 part of cement. Option B. In the next, so narka 1:2:4, proportion of cement, sand and coarse aggregate respectively. Next question, which of the following tests is used to measure the workability of concrete mixture in the field? So workability கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காம்பாக்ஷன் ஃபேக்டர், workability இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்குது. பட் workability டெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. விபி கன்சிஸ்டோமீட்டர் இருக்குது, ஸ்லம் கோன் டெஸ்ட் இருக்குது, அண்ட் தென் காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகே, என்னது? ஸ்லம் டெஸ்ட். அவ்வளோதானே, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். டாப் டயமீட்டர் 10 cm, பாட்டம் டயமீட்டர் 20 cm, அதோட ஹைட்டு 30 cm, அதுக்கு மேலே உள்ள டேம்பரிங் ராடோட டீட்டெயில்ஸ். டேம்பரிங் ராட் பொறுத்த வரைக்கும் அதோட டயாமீட்டர் 16 mm அண்ட் தென் அதோட ஹைட் வந்து 600 mm. ஓகே, ஸோ ஸ்லம் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லம் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 38 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா the word sieving is done through the 38 mm sieve. So 38 mm sieve-ல நம்ம again sieve பண்ணிட்டு அந்த 38 mm sieve வரைக்கும் உள்ளதை மட்டும் நம்ம ஸ்லம் கோன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அந்த mm எவ்வளோன்னு கேட்பாங்க, 38 mm. ஓகே, next question, staining of bricks after drying when exposed to water or moisture is called. ஸோ இப்போ ஒரு பிரிக்கில் வந்து மேலே வந்து நம்ம ட்ரை எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு அந்த மேலே ஸ்டெயின்ஸ் ஆயிருக்குல்ல, அந்த ஸ்டெயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ,
எஃப்ளோரசன்ஸ். ஓகே, ஸோ எஃப்ளோரன்ஸ்னால் என்ன, உங்களுக்கு அங்கங்கே ஒயிட் பேச்சஸாக அந்த மாதிரி வந்து அதோட என்னென்னா வாட்டரில் உள்ள அந்த சால்ட்லாம் டெபாசிட் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது பிரிக்குன்னா சாதாரண பிரிக்கு சும்மா ஒரு பிரிக்கு செங்கல் எடுத்து தனியாக உள்ளது இல்லை, வாலில் உள்ளது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ். எஃப்ளோரசன்ஸ் இஸ் காஸ்டு பை salty water generally. Okay, so இந்த எஃப்ளோரசன்ஸ் பிரிக்ல வந்து இருக்கிறத வந்து அரௌண்ட் ஒரு 4 to 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. நில், ஸ்லைட், மாட்ரேட், ஹெவி, சீரியஸ். ஸோ உங்களுக்கு டெபாசிட்டே இல்லை, எந்த ஒரு எஃப்ளோரசன்ஸும் இல்லைன்னா அது நில்லுன்னு சொல்லுவோம். அது வந்து நாட் மோர் தென் 10% இருக்குது, ஓவரால் ஏரியாவில் ஒரு 10% கூட இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்லைட்டு, அப் டு 50% இருக்குது அப்படின்னா அது மாட்ரேட், and then 50% இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னா அது ஹெவி, and then ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி டெபாசிட்டாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து சீரியஸ். ஓகே, ஸோ நில், ஸ்லைட், மாட்ரேட், ஹெவி, வெரி ஹெவி ஆர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்டர் மிக்ஸ் ஆஃப் 1:3 ரேஷியோ இண்டிகேட்ஸ். பிளாஸ்டர் மிக்ஸ், பிளாஸ்டரிங்னா என்ன பண்ணுவோம், பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ சிமெண்ட் அண்ட் சாண்ட் ஒன்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 1:3 அப்படிங்கிறதுல 1ங்கிறது சிமெண்ட்டு, 3ங்கிறது சாண்டு, 1ங்கிறது சிமெண்ட்டு, 3ங்கிறது சாண்ட். ஆப்ஷன் சி. ஓகே, இருக்கா 1 part of cement, 3 part of sand. Okay, next one, seepage intrudes beam of concrete occurs due to high permeability of concrete. Permeability of concrete can be reduced by. ஸோ நமக்கு வந்து சீப்பேஜ் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. சீப்பேஜ் நடந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ சீப்பேஜ் எதனால நடக்குது, அங்கே பெர்மியபிலிட்டி நடக்கிறதுனால. பெர்மியபிலிட்டினா என்ன, வாட்ரு நமக்கு ஊடுருவி போகிறதுன்னு சொல்லுவோம், தண்ணி வந்து உள்ளே போகிறதுனால. வாட்டர் எப்படி போகும், அங்கே ஏர் வாய்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா போகும், இல்லை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரினாலும் நடக்கும். ஓகேங்களா, அப்போது ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறோன்னா அங்கே கண்டிப்பாக சீப்பேஜ் அண்ட் பெர்மியபிலிட்டி நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், low water cement ratio குறைக்கணும். Okay, so option B. Sorry, by using low water cement ratio we can reduce the permeability of concrete. Okay, next one, concrete mainly consists of என்னலாம் இருக்கும், cement, aggregate, water எல்லாமே இருக்கும். Okay, option D, all of these. இது எல்லாமே வரும். இதில் நார்மலாக எலாஸ்டிக் மாடுலஸ், கான்க்ரீட்டோட எலாஸ்டிக் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, IS 446/1978 படி உள்ளதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000 படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 98 படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5700, 2000னா 5000. ஓகே, ஸோ இதில் பெருசாக வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அதே மாதிரி பிசிசியோட வெயிட், விச் மீன்ஸ் டென்சிட்டி, பிசிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2400 kg/m3, அண்ட் தென் ஆர்சிசிக்கு வந்து 2500. ஓகே, வேறு பாய்சன்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க. பாய்சன்ஸ் ரேஷியோ 0.15 ஆர்சிசிக்கு, சாரி பிசிசிக்கு, ஆர்சிசிக்கு 0.2. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஃப்ரெஷ் கான்க்ரீட். ஸோ லாஸ்ட் கான்க்ரீட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரெஷ் கான்க்ரீட்லேருந்து வாட்டர் மட்டும் தனியாக வருது அப்படின்னா அதை வந்து ப்ளீடிங் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. இதே வாட்டர், சாண்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக வருது அப்படின்னா அது செக்ரிகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ளீடிங்னா நமக்கு வாட்டர் மட்டும் தனியாக வருது, செக்ரிகேஷன்னா கொஞ்சம் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் இது எல்லாமே சேர்ந்து வர்றது. ஓகே, and then next one, slum test for concrete is carried out to determine the workability. Already பார்த்துட்டோம். Option C. Next one, slum test is done for concrete. Okay, so absolutely concrete now. Option D. Okay, சிமெண்ட்டுக்கு தனியாக, கிளேக்கு தனியாக, சாண்டுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி. Which of the following is our basic building materials? So building material பேசிக் என்னென்னு கேட்டிருக்காங்க.
ஆல் தி அபோவ். ஓகே, ஸோ wood, cement, brick எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்லம் டெஸ்ட் ஃபார் கான்க்ரீட் இஸ் workability. அண்ட் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் டேஷ் வித் பேசேஜ் ஆஃப் டைம். டைம் கூட கூட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வித் டைம். ஓகே, ஆப்ஷன் ஏ. டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூட தான் செய்யும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 28 டேஸில் உங்களுக்கு த்ரூ அவுட் தி ஒரு லார்ஜர் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆயிரும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து கீப் ஆன் இன்க்ரீஸிங் தான், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுறதுக்கு 3 years எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட், அது நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் எடுக்கும்? 3 years. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் தி அபோவ். இதில் உள்ள எல்லாமே யூஸ் பண்ணுவோம். என்னதெல்லாம்? கான்க்ரீட், ஸ்டீல், ஸ்டோன் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். And the next PCC oda abbreviation plain cement concrete. Okay, option A. Full strength of concrete with OPC is attained after. So full strength edukku appuram attain agum 28 days. Okay, option D. Note panikonga, option D. And the next one, the process of keeping concrete moist for a certain period after its finishing. So ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து கான்க்ரீட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டோம்னா அதோட மாய்ஸ்சர்லாம் வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால அதை கொஞ்ச நாள் மாய்ஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. அதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கியூரிங் ஆஃப் கான்க்ரீட். ஓகே, ஸோ அதான் இருக்குது. இதான் வந்து க்யூரிங் பீரியடு. ஓகே, ஸோ ஒரு ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ க்யூரிங் பீரியட் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு 2 டேர்ம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இருக்குது, சொல்கிறேன். ஸோ க்யூரிங்னா என்னது? அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைஞ்சிராமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு 3 to 7 days வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதே ஓபிசியாக இருந்தால் 7 days. லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நாளுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து கேட்பாங்க. அரௌண்ட் 27 ± 2 டிகிரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொன்னால என்ன அப்படின்னா கம்பைன்டு வாட்டர், கேப்லரி வாட்டர் அண்ட் தென் ஜெல் வாட்டர். ஸோ கம்பைன்டு வாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கெமிக்கலி கம்பைன்டு வாட்டர் வித் ஹைட்ரேஷன். ஓகே, கேப்லரி வாட்டருங்கிறது நமக்கு இப்போ சிமெண்ட் போர்ஸில் இருக்குன்னா அந்த போர்ஸுக்குள்ளே நமக்கு வந்து பெர்மியபிளாக இருக்கும்ல, அதை வந்து கேப்லரி வாட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜெல் வாட்டருங்கிறது அதோட சர்ஃபேஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே அப்படி வர்றது வந்து கேப்லரி வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இது சுற்றி இருக்கும்ல அதை வந்து ஜெல் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த கான்க்ரீட் அண்டர் வாட்டர் மேக்ஸிமம் கிரேட் ஆஃப் சிமெண்ட் ரெக்கமெண்டட் பை IS கோட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, M20. அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம M20 ப்ரொபோர்ஷனோட அந்த கான்க்ரீட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாரி அவ்வளோதான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்க்ரீட்டில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சாயிலில் ஒரு டாபிக், மோஸ்ட்லி பில்டிங் மெட்டீரியல் மட்டும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்தடுத்து எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து சாயில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சர்வே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் போக போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கான்க்ரீட் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே அதுக்கான நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இதெல்லாம் இந்த எல்லா டாபிக்ஸ்க்கான டீட்டெயில் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பொறியாளன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி CBT 1க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே அதில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட டீட்டெயில் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. So RRB JEக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் லாஸ்ட் டெட் எண்டில் வந்தாச்சு. ஓகேங்களா, கான்க்ரீட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கான்க்ரீட்டில் ஆல்ரெடி ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தான் இது. இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. அதோட உங்களுக்கு கான்க்ரீட் டாப்பிக்கும் ஓவர் ஆயிரும், பில்டிங் மெட்டீரியல் சப்ஜெக்டும் ஓவர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக பில்டிங் மெட்டீரியல்ஸோட RRB JEயில் உள்ள அரௌண்ட் 1999லேருந்து 2024 வரைக்குள்ள எல்லா RRB கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை வந்து முதல்ல கண்டினியூ பண்ணிருக்கவங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கே தெரியும்.
கண்டிப்பாக நோட் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் கண்டினியூ பண்ணல, இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து அகெயின் கடைசியாக நம்ம வந்து மேப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், separation of water or sand or cement from a freshly mixed concrete is known as. ஸோ ஒரு காங்க்ரீட்ல இருந்து உங்களுக்கு வாட்டரோ அக்ரிகேட்டோ இல்லை வந்து உங்களுக்கு சாண்ட் ஆர் சிமெண்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகி வருதுன்னா அதோட மீனிங் என்ன? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ வாட்டர், சாண்ட் ஆர் சிமெண்ட் ஆர் எனி அக்ரிகேட் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வருதுன்னா அதை வந்து செக்ரிகேஷன் சொல்லுவோம். இதே வாட்டர் மட்டும் செப்பரேட் ஆகி வருது, ஒரு காங்க்ரீட்ல மிக்ஸ் பண்ண அந்த காங்க்ரீட்ல வாட்டர் மட்டும் செப்பரேட் ஆகி வருது அப்படின்னா அது வந்து ப்ளீடிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. RRB JEE 2014 கேட்டிருக்காங்க, அகைன் RRB JEE 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், next question, batching in concrete refers to. so batching எதுக்காக பண்றோம்? RRB 2014 கேட்ட question. batching எதுக்காக பண்றோம்? ஒவ்வொரு மெட்டீரியலோட குவான்டிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ மெயின் திங் அதுதான். ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி தனியா வைக்கிறோம், அதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஸோ பேட்சிங்கிறது நமக்கு கண்ட்ரோலிங் தி குவான்டிட்டி ஆஃப் ஈச் மெட்டீரியல் இன்டு ஈச் பேட்ச். ஓகேங்களா? ஸோ அதில் நமக்கு மொத்தம் 2 பேட்ச் இருக்கு. நார்மலாக அந்த டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா வெயிட் பேட்சிங், இன்னொன்று வந்து வால்யூம் பேட்சிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட்சிங்கோட டைப்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்க்கும் வெயிட் பேட்சிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். குட்டி குட்டி ஒர்க்ஸ்க்கு மட்டும் வால்யூம் பேட்சிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட சைஸ், இது எல்லாமே நம்மளோட RRB JEE-க்கான கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங்காக RRB JEE-க்கு வந்து நமக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அரௌண்ட் ஒரு 2 monthsக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணியிருக்கோம், இன்னொரு 1 or 2 days வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதோட இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதோட டிஸ்கஷன் மட்டும் தான் பார்த்துருப்போம். இன்டெப்த்தாக RRB JEE-க்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் நம்ம அதில் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the grade, one minute, the grade M25 of concrete would approximate refer to the mix of. M25. so M25ங்கிறது எது இதில்? ஸோ இதுலேயே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ல வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? RRB JEE 2015 கேட்டிருக்காங்க, 19 கேட்டிருக்காங்க, 22 கேட்டிருக்காங்க, அகெயின் 22. எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் பற்றி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் M25க்கான ப்ரொபோர்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, 1:1:2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் M10 கேட்டிருக்காங்க. M10ங்கிறது 1:3:6. ஓகே. நெக்ஸ்ட் M15 கேட்டிருக்காங்க. 15 என்னது? 1:2:4. ஓகே. நெக்ஸ்ட் M20 கேட்டிருக்காங்க. 20 1:1.5:3. இன்னொரு ஒற்றுமையை நீங்கள் இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எந்த அளவுக்கு அப்படி டிட்டோவாக நமக்கு காப்பி பண்ணி அடுத்தது கொண்டு வராங்கங்கிறத பாருங்கள். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 10, 15, 20, 25 இது எல்லாமே பார்த்துட்டோம். இது போக M7.5 உண்டு. தட் இஸ் 1:4:8. இதில் 1ங்கிறது என்னது? சிமெண்ட்டு, 4ங்கிறது ஃபைன் அக்ரிகேட்,
8ங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட், அதுதான் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கிரேட் வச்சு நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கிரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கணும், என்ன கான்கிரீட் யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to IS 456, under normal circumstances, the maximum cement content in kilogram per meter cube, including fly ash and slag, allowed. ஓகேங்களா? ஸோ ஐஎஸ் 456 2000 படி நம்ம ஒரு நார்மல் ஏரியாவுக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிலோகிராம் per மீட்டர் கியூப் அந்த மெஷர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி 2015ல கேட்ட கொஸ்டின். ஸோ நார்மலாக எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? ஓவராலாக கேஜிஸில் பார்த்தோம்னா per மீட்டர் கியூப் ஆஃப் கான்கிரீட்டுக்கு 450 kg வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 450 kg per meter cube இதுதான் மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one. காப்பி பண்ணா காப்பி பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? சிமெண்ட் கான்கிரீட் ஏசிய. ஸோ சிமெண்ட் கான்கிரீட் எந்த மெட்டீரியல் கீழே வரும்? anyone know? கமெண்ட் பண்ணுங்க. சிமெண்ட் கான்கிரீட் எந்த மெட்டீரியல் கீழே வரும்? It is a viscoelastic material. Okay. Option B. RRB 2015ல கேட்டிருக்காங்க. Viscoelasticity அப்படின்னா என்னன்னா, it exhibits both viscous and elastic material. ஸோ வந்து ஒரு டிஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் விஸ்கஸும் நமக்கு ஆக்ட் ஆகும், விஸ்கஸ் மெட்டீரியல் லைக் வாட்டர் இது எல்லாமே நமக்கு ஆக்ட் ஆகும், அண்ட் ஆல்சோ வந்து எலாஸ்டிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து விஸ்கோ எலாஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் கான்கிரீட் இஸ் அ விஸ்கோ எலாஸ்டிக் மெட்டீரியல். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். In the next one, next question. The tensile strength of a concrete is approximately what percent of the compressive strength of concrete? So ஒரு concrete பொறுத்த வரைக்கும் tensile strength and then compressive strength இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். So tensile strengthங்கிறது it is about 12% of compressive strength. So compressive strength எவ்வளோ இருக்கோ அதில் 12% தான் வந்து என்னது டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ இதுலேயே நமக்கு தெரியும் கான்கிரீட்ல கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்கு, டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டென்சைல் இஸ் அபவுட் 12% ஆஃப் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ நியர்பை வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10%. ஓகேங்களா? 12%ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ. ஆர்ஆர்பி 2015ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் கான்கிரீட்டுக்கு, விச் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லோ ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு, லோ ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு தான் இது. ஸோ நார்மலாக நமக்கு வந்து காமனாக கேட்டாங்க லோ ஸ்ட்ரென்த் ஹை ஸ்ட்ரென்த்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். இதே வந்து உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் அப்படின்னா 7% ஆஃப் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் டு பி யூஸ்ட் இன் ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட். ஸோ ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட்ல நம்ம மினிமமாக என்ன கிரேட் யூஸ் பண்ணிக்கணும்? ஆஸ் பர் கோட் சொல்றது என்ன அப்படின்னா M20 மினிமமாகவே நம்ம அந்த இது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2015ல கேட்டது. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மினிமம் கிரேட் வந்து என்னது M20ன்னு சொல்கிறோம். ஸோ அதோட எலாஸ்டிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுப்பாங்க? யங்ஸ் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு is equal to 5000 root FCK. Okay. So the IS 456 2000 படி சொன்னது. Also IS 456 1978 அதுக்கு முந்தி உள்ள கோடு, அதுல 5700 root FCK. ஓகேங்களா? ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட யூனிட் என்ன? நியூட்டன் per mm square. Okay. Next question.
As per Indian standard specification, concrete is designated into. So concrete வந்து எத்தனை கிரேடா பிரிச்சிருக்காங்க IS கோட் படின்னு கேக்குறாங்க. Option anyone know? Comment பண்ணுங்க. RRB 2015ல கேட்ட question. About 7 grades பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? So 7 grade நமக்கு நார்மலா எந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க அப்படின்னா high strength concrete, standard grade of concrete, ordinary grade of concrete னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இதுல நமக்கு இந்த high strengthல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 grades வரும். ஸ்டாண்டர்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 8 grades வரும். சாரி. One minute. Okay. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு மிக்ஸ் வந்து நமக்கு IS 446 1978 படி M10, M15, M20, 25, 30, 35, 40 இதுதான் 7 கிரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு இன்னும் கான்கிரீட் வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 19 இருக்கு. ஹை ஸ்ட்ரென்த் 8. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் கிரேட் 8, ஆர்டினரி கிரேட் 3. Next question, which one of the following does not react with concrete? So எது வந்து இதுல கான்கிரீட் ஓட ரியாக்டே ஆகாது? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ரியாக்ட் ஆகாது? ஆல்கஹால். ஓகே, ஆப்ஷன் டி. ஆல்கஹால் வந்து கான்கிரீட் ஓட ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? RRB 2015ல கேட்ட क्वेश्चन. மீதி எல்லாமே ரியாக்ட் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. Next question, already பார்த்ததுதான். Bleeding of concrete is said to occur when? Next question பாருங்க. The property of fresh concrete in which the water in the mix tend to rise to the surface while placing and compacting. So concrete place பண்ணும்போது water மட்டும் தனியா வர்றது என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. அது வந்து ஆப்ஷன் சி bleeding. So அதே மாதிரி தான் மேல என்னது cement paste மட்டும் rises to the surface of concrete. ஸோ ரெண்டுமே பாருங்க இதுல கூட ஆப்ஷன்ஸ் கூட சேமா தான் வச்சிருக்காங்க. RRB 2015ல கேட்ட கொஸ்டின் அகைன் 2016ல கேட்டிருக்காங்க, 2023ல கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The minimum time before striking the form for columns as per IS 456 is. So as per IS 456 படி நமக்கு காலம்கான மினிமம் டைம் என்ன கொடுக்குறாங்க? It is about column-க்கு 16 to 24 hours. Okay, RRB 2015ல கேட்ட question. இதுக்கு ஒரு tabulation இருக்கு, காமிக்கிறேன். So vertical form work to column, walls, beams இது எல்லாத்துக்கும் 60 to 24 minimum period for remove form work. ஓகேங்களா? இதே மாதிரி soffit form work. soffitனா என்னது? bottom to slabs. அதுக்கு வந்து 3 days. So அதே வந்து beamsக்கு 7 days. அதே மாதிரி props to slabs இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பானிங் அப் டு இந்த இதுல இருந்து क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஓகேங்களா? எப்பவுமே. நெக்ஸ்ட் क्वेश्चन. According to IS 456, if the maximum aggregate size is increased from 20 mm to 40 mm, the minimum cement content requirement changes in kilogram per meter cube by option C -30. ஓகேங்களா? நாமினல் மேக்ஸிமம் சைஸோட அக்ரிகேட் என்ன? 10, 20, 40. ஸோ 10க்கு நமக்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ தூரம் கொடுத்துக்கலாம்? 10 mm இருந்துச்சுன்னா +40 கொடுக்கணும். 20 mm இருந்துச்சுன்னா நம்ம போடவே தேவையில்ல, 0 தான். 40 mm இருந்துச்சுன்னா -30. ஓகேங்களா? RRB 2015ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Concrete in a member represented by a core test shall be considered acceptable if the average equivalent cube strength of the core is equal to at least X percentage of the corresponding cube strength. What is the value of X? So concrete வந்து எப்ப accept பண்ணுவாங்கன்னா average equivalent cube strength வந்து it should be at least எவ்வளோ இருக்கணும்? 85%. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. RRB 2015ல கேட்ட கொஸ்டின். Next question. Which of the following is not used in design of concrete mixers as per
relevant IS code. ஓகேங்களா? ஸோ இதில் எது வந்து நமக்கு டிசைன் ஆஃப் கான்க்ரீட் மிக்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம் பார்த்தாலே தெரியும், பல்க் டென்சிட்டி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஸோ அந்த ஸ்டெப்ஸு, அந்த டிசைன் மிக்ஸோட ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது தெரிஞ்சால் தான் இதை நம்ம ஒமிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, மெயின் ஸ்ட்ரென்த் டார்கெட் பண்ணணும். அதுக்கடுத்து அதுக்கான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, வாட்டர் கண்டென்ட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து அதுக்கான சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ எடுக்கணும், ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ எடுக்கணும், கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ எடுக்கணும், அண்ட் தென் ஒரு பேட்சுக்கு எவ்வளோ வெயிட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் இருக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், the minimum time before striking the props to slab. ஸோ ஆல்ரெடி இந்த இதில் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஃபார்ம் ஒர்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். அந்த டேபுலேஷனில் உள்ளது தான். அதுக்கு வந்து 16 to 24 hours. இதுக்கான ஆப்ஷன் 7 days ஃபார் ப்ராப்ஸ் டு ஸ்லாப்ஸ் லெஸ் தேன் 4.5 meter. நான் சொன்னல, அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த டேபுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், according to IS 456, nominal mix concrete can be used up to which of the following grade? RRB 2015 ல கேட்ட question. கிரேட் நம்பர் என்ன? கிரேட் 20. ஓகேங்களா? நாமினல் மிக்ஸ் ஆட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ்ன்ற ரெண்டுனா உண்டு. ஸோ நாமினல் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு M20 வரைக்கும் உள்ளது எல்லாமே நாமினல் மிக்ஸ்க்குள்ளே வந்துடும். RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். Next question, the batching tolerance for cement as per IS 456. So cement content வந்து எவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கலாம்? batching tolerance நமக்கு வந்து இப்போ ஃபீல்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஃபீல்டில் கீழே வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ, சிமெண்ட் இதெல்லாம் சாண்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ தரையிலேயே கொஞ்சம் நிறைய ஒட்டிக்கும்ல. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அந்த டாலரன்ஸ் லிமிட் தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அபவுட் +or -2%. ஓகேங்களா? சிமெண்ட்டுக்கு. இதே வந்து அக்ரிகேட், அட்மிக்சர், வாட்டர் இது எல்லாத்துக்குமே என்னது +or -3%. RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், தி ரெக்கமெண்டட் ஸ்லம்ப் ஆஃப் கான்கிரீட் ஃபார் hand placed pavement construction is. Recommended slump of concrete for hand placed pavement construction is around 25 to 75 mm. பேமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஓகேங்களா? ஸ்லம்ப் வேல்யூ 25 to 75 mm. RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு ஒரு டேபுலேஷன் உண்டு, கிளாஸஸ்ல காமிக்கிறேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த ரெக்கமெண்டட் ஸ்லம்ப் ஃபார் பம்ப்டு கான்கிரீட். ஒரு பம்ப்டு கான்கிரீட்டுக்கு ஸ்லம்ப் வேல்யூ, ரெக்கமெண்டட் ஸ்லம்ப் எவ்வளோ இருக்கணும்? இட் இஸ் டு பி அரௌண்ட் 3 to 4 inches. ஓகேங்களா? RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஒரு 4 inch ஸ்லம்ப் தான் நமக்கு வந்து நார்மலாக ஒரு நார்மல் வெயிட் கான்கிரீட்க்கு. அப்புறம் வந்து குட் ஸ்லம்ப் நமக்கு பம்பிங்க்குங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லம்ப் வேல்யூ அதிகமாக தான் இருக்கணும். அதனால தான் 4 inch ஸ்லம்ப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், according to IS 456, what is the minimum number of specimen to be tested for estimating the compressive strength? RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், அதுதான் ஸ்பெசிமன்னா சாம்பிள் தான். ஸோ ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரெடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கியூப்ஸ் நம்ம போடுவோம்? இட் இஸ் அரவுண்ட் 3 cubes வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கியூபோட சைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரௌண்ட் 150 mm cross 150 mm. 28 days வந்து டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் காஸ்டிங். And the next question, in general, the coefficient of thermal expansion of concrete does not depend on which of the following factors. So thermal expansionக்கும் கீழே உள்ள எந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ சிமெண்ட்னால thermal expansion ஆகலாம், அக்ரிகேட்னால ஆகலாம், சிமெண்ட் கண்டென்ட்னால ஆகலாம். பட் வாட்டரோட குவாலிட்டிக்கும் thermal expansionக்கும் சம்பந்தமே கிடையாது. The quality of water. ஓகே? RRB 2015 ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a non-destructive test used for concrete? ஸோ கீழே உள்ளதில் எது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி.
டைரக்ட் டென்சைல் டெஸ்ட் கிடையாது, மற்ற எல்லாமே நான் டிஸ்ட்ரக்டிவ்ல தான் வரும். ஸோ அதோட லிஸ்ட் நான் காமிக்கிறேன். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அண்ட் கான்கிரீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டெஸ்ட், புல் அவுட் டெஸ்ட், பெனட்ரேஷன் டெஸ்ட், அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட், ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே உண்டு. ஓகேங்களா? In the next question, air entrained in the concrete increases. Air entrainment கான்கிரீட்ல உள்ள அந்த ஏர் என்ட்ரெயின்மெண்ட் ஏர் வந்து போய் சேர்ந்துக்குது இல்லை, ஸோ அதனால என்ன நடக்கும்? இட் இன்க்ரீஸ் ஒர்க்கபிலிட்டி. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி இட் மேக்ஸ் மோர் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து நமக்கு கம்மியாகவே போதும். ஸோ தேட் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் செக்ரிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரைன்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு எதுதான் ஒரு டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும், பட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி யூஸ்ட் அஸ் அ லைட் வெயிட் கான்கிரீட் பர்பஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆப்ஷன் ஏ. RRB 2016 கேட்ட கொஸ்டின். Next question, workability of concrete is directly proportional to. RRB 2016 கேட்ட question, all the above. ஓகேங்களா? ஸோ அக்ரிகேட் சிமெண்ட் ரேஷியோ, அக்ரிகேட்டோட கிரேடிங் டைம், இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ்னாலும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நார்மலாக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஒர்க்கபிலிட்டின்னு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எப்போவுமே இந்த அசோசியேஷன் ரீசன் அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், approximate value of shrinkage strain is. So shrinkage approximate value என்னது? 0.0003 mm. ஓகேங்களா? ஸோ shrinkageக்கான வேல்யூ இதுதான். டோட்டல் shrinkage strain வந்து எவ்வளோ? 0.0003 as per IS 456-2000 படி. RRB 2000 கேட்ட கொஸ்டின் இது. சாரி 2016 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், சாரி கான்கிரீட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட இந்த பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதோட உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணாதவங்க எல்லாரும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நம்மளோட பேட்ச் வந்து மோஸ்ட்லி இன்னொரு 1 or 2 டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. CBT 1 முடிஞ்சதுக்கப்புறம் CBT 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தயவு செஞ்சு இருக்காதீங்க, டைம் இருக்கவே இருக்காது. அந்த டைமில் ரிவிஷனுக்கே டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ CBT 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே சைட் பை சைட் CBT 2க்குமே படிச்சுட்டே இருங்க. CBT 1க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. So RRB JEக்கான previous year question series தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இன்னையோட உங்களுக்கு ஓவரால் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்கிரீட் டெக்னாலஜி சப்ஜெக்ட் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ BMCA பார்த்தீங்கன்னா BMC அண்ட் CT இது ரெண்டுமே உங்களுக்கு ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. மொத்தம் நீங்கள் RRB JE சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 24 யூனிட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 24 யூனிட்ஸில் இந்த BMC அண்ட் CT மட்டும் உங்களுக்கு ஒரு 12 யூனிட்ஸ் கிட்டே வந்துடும். ஓகேங்களா? 10 to 12 யூனிட்ஸ் கிட்ட இதுவே வந்துடும். ஸோ இதில் உள்ள எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த இதில் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த சீரீஸில் வந்து பார்த்துட்டோம். இன்னையோட கான்கிரீட் டெக்னாலஜி முடிஞ்சிடும். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் இட் வில் மோட்டிவேட் மீ டு கண்டினியூ திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம். கான்கிரீட் டெக்னாலஜியில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு 1 or 2 டேஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ RRB JEக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கிளாஸ் எல்லாமே ரொம்பவே இன்டெப்த்தாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், maximum distance between expansion joints in structures as per IS 456. So IS 456 code படி
எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் கேப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் IS 456-2000 படி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸீடிங் 45 மீட்டர் லென்த். ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த கேப்பும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், இப்போ வந்து இதுக்கும் இடையில 45 மீட்டர் இருக்கணும். ஸோ தட் அடுத்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த 45 மீட்டர் லென்த் தாண்டி போயிட்டாலே நம்ம ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 2-in-1 கொஸ்டினாக வந்து நம்ம பார்க்கலாம் அதில். ஸோ இது வந்து RRB 2016 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், one minute. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, minimum grade of concrete to be used in reinforced concrete as per IS 456. ஸோ இந்த கொஸ்டின் நேற்றே பார்த்தோம். ஸோ அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மினிமமாக என்ன கிரேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M15. ஸோ அந்த M15ங்கிறது தான் உங்களுக்கு PCC பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட். ஓகேங்களா. ஸோ இதுவாச்சும் நம்ம மினிமம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு IS 456-2000 கொடுத்துருக்காங்க. RRB 2016 கேட்டது தான் இதுவுமே. ஸோ இதுக்கு ஒரு டேப்லேஷன் மாதிரி காமிக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ 1 minute. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IS 456 மட்டும் மொட்டைக்கட்டையாக கேட்டிருக்காங்க. IS 456-2000 படி பார்த்தீங்கன்னா மினிமம் கிரேட் வந்து M20. ஓகேங்களா. ஸோ இதே வந்து IS 456-1978 படி பார்த்தீங்கன்னா M15. ஸோ ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கிறது பொறுத்து பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி மொட்டையாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் M15 சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக M20 சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் நமக்கு வந்து ரிவைஸ்டு ஒன். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த கான்க்ரீட் எந்தெந்த ப்ரொபோர்ஷன் மிக்சட் ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது நான் அதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லீன் கான்க்ரீட் வந்து பொறுத்த வரைக்கும் அது என்ன கிரேடில் வரும், M5 M7.5. ஓகேங்களா. அப்புறம் பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட் இது வந்து M15 வரும். அதே மாதிரி RCC ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது M20. வாட்டர் டேங்க்ஸ் டோம் இதுக்கெலாம் வந்து M30 யூஸ் பண்ணுறோம். சி வாட்டரில் RCCயாக இருந்தால் M30, PCCயாக இருந்தால் M20. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எல்லா கொஸ்டினுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்து போஸ்ட் டென்ஷன் PSCனானது ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட். ஓகேங்களா. போஸ்ட் டென்ஷனாக இருந்தால் M30, ப்ரீ டென்ஷனாக இருந்தால் M40. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் நான் வச்சுக்கோங்க. M7.5, 15, 20, 30, 30, 20, 30, 40. ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following statements. Okay. So first statement என்ன கொடுத்திருக்காங்க, modulus of elasticity of concrete increases with increase in compressive strength of concrete. Okay. And then second one, brittleness of concrete increases with decrease in compressive strength of concrete. Oh. அடுத்து shear strength of concrete increases with increase in compressive strength of concrete. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகேங்களா. ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு எலாஸ்டிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து என்னது, பிரிட்டில்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டில்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக பிரிட்டில்னஸும் உங்களுக்கு அதிகமாக தான் ஆகுமோ ஒழிய குறையாது. ஓகேங்களா. ஸோ இது தப்பு. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன், shear strength of concrete increases with increase in compressive strength. ஸோ இதுவும் கரெக்டு. shear strength வந்து இன்க்ரீஸ் compressive strength இன்க்ரீஸ் ஆக shear strengthம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். எதுவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பிரிட்டில்னஸ், அப்புறம் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக இது எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இங்கே ஆப்ஷன் என்ன வரும், ஸோ 2 கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா.
1 and 3 தான் கரெக்ட். RRB 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கான்செப்டுவலாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது கான்செப்டுவலாக தெரிஞ்சால் மட்டும்தான், எதுவும் மெமரைஸ் பண்ணிலாம் நம்ம இங்கே வந்து அடிக்க முடியாது. கான்செப்டுவலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கான்செப்டில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. நெக்ஸ்ட் ஒன், dash testing is probably the most frequently used means of NDT. NDT னானது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி 1 minute. ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இதில் ரீபவுண்ட் ஹேமர் தான். ஓகேங்களா, ரீபவுண்ட் ஹேமர் ஸ்பெல்லிங் கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரீபவுண்ட் ஹேமர் HAMM. யா, ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் A RRB 2019ல கேட்டது. ஓகேங்களா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 மீட்டர் டெப்த்து உள்ளதுக்கு 30 மீட்டர் டெப்த்தில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரீபவுண்ட் ஹேமர் பொறுத்த வரைக்கும் சாரி 30 mm டெப்த்தில் 30 mm டெப்த் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட். ஸோ அதுவுமே ஒரு கொஸ்டின் தான். இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆமாம், ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன், ஓகே, in which case will the permissible incline in belt conveyor be maximum? ஸோ அந்த கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, கன்வேயர் பெல்ட் வந்து எவ்வளோ இன்க்ளினேஷன் மேக்ஸிமமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட் வில் பி in which case மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது வந்து எந்த கேஸ்க்கு, எந்த சாண்டோ இல்லை கிளேயோ யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அவ்வளோ தூரம் நமக்கு வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் வரைக்கும் நம்ம அதை வந்து இன்க்ளினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்டு ஃபவுண்ட்ரி சாண்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ இன்க்ளினேஷன் பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 25 டிகிரி வரைக்கும் இன்க்ளினேஷன் பண்ணலாம். RRB 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ லாஸ்ட் இயரில் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட்டாக நடந்த RRB ஜெயில கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே தான் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், in case concrete is to be transported by pumping, the slump of the concrete should be. ஸோ பம்ப்டு காங்க்ரீட்டுக்கு பம்ப் பண்ண போகிறோம் காங்க்ரீட்டை வந்து அப்படின்னா அங்கே வந்து அந்த காங்க்ரீட்டுக்கு ஸ்லம்ப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் கேட்டிருக்காங்க. இட் ஷுட் பி பிட்வீன், நார்மலி பார்த்தீங்கன்னா இது வந்து சாரி 5 to which means 50 to 100 mm இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே நியர்பை வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பிட்வீன் 5 to 7.5 சென்டிமீட்டர். ஸோ இன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, 50 to 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா, ஸோ RRB 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், long narrow diameter steel pipes are used for conveying fresh concrete down to deep depths, especially below water bodies. These pipes are called as. ஸோ நமக்கு வந்து என்னது, ஒரு பெரிய ரொம்ப நீளமாக குறுகின அளவில் ஒரு லாங் ஸ்டீல் பைப் வந்து நமக்கு வந்து என்னது ஃப்ரெஷ் காங்க்ரீட்டை கன்வே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிலோ வாட்டர் பாடிஸ், அதாவது ஒரு சீலையோ ரிவர் கடையிலையோ நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த பைப் என்னன்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நம்ம சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சாலே இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் செமி பைப். ஓகே, RRB 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், இன் ஸ்பிளிட் டென்ஷன் டெஸ்ட் த நேச்சர் ஆஃப் டெஸ்டிங் இஸ். ஸோ அதோட நேச்சர் என்ன, சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் யூஸ் பண்ணுவோம், subjected to axial tension. ஓகேங்களா, ஸோ axial tension and its longitudinal curved surface area. ஓகேங்களா, ஸோ இது நம்ம மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்பிளிட் டென்ஷன் டெஸ்ட்டு, டென்சைல் ஸ்ட்ரென்த், காங்க்ரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிலிண்டரை வந்து நமக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சாரி, ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார் ஃபார்முலா இருக்குது, அதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ FCTன்னு சொல்லுவோம். ஏன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால கேரக்டரிஸ்டிக் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதுதான் வந்து FCT. ஃபார்முலா 2P πdl. ஓகே, πdl
pi d னா என்னது diameter of that cylinder, L னா length, அப்புறம் அந்த Pங்கிறது நம்ம எவ்வளவு லோட் கொடுக்குறோம் அது into 2. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். RRB 2019ல கேட்ட கொஸ்டின். இதுதான் அந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. Next question. Out of the 4 processes listed, which is the last process? So நம்ம கீழ உள்ளதுல ஒரு சீக்வென்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வென்ஸில் கடைசி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? காம்பேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எவாப்ரேஷன். Next one setting. Next hardening. ஓகேங்களா? ஸோ எது லாஸ்ட் ப்ராசஸ்? அப்போ ஹார்டனிங் தான் லாஸ்ட் ப்ராசஸ். ஆப்ஷன் டி. RRB 2019ல கேட்டது. ஸோ நமக்கு இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காம்பேக்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எவாப்ரேஷன் நடக்கும். அடுத்து செட்டிங், அப்புறம் ஹார்டனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் சீக்வன்ஸ். நார்மலாக இதில் நமக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் வரும்? காம்பேக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி பேட்சிங். ஸோ பேட்சிங் வரும். அதுக்கு அடுத்து காம்பேக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டிங் வரும். அப்புறம் காம்பேக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் க்யூரிங் நடக்கும். க்யூரிங்க்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்சுவலாக எவாப்ரேஷனே நடக்கணும். ஓகேங்களா? இந்த ஹோல் சீக்வன்ஸு கான்க்ரீட்டோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டீம் க்யூரிங் இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ ஸ்டீம் க்யூரிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்? anyone கமெண்ட் பண்ணுங்க. It is mainly for mass production of precast concrete. ஓகேங்களா? precast concreteோட mass production ரொம்ப பல்கா பண்றதுக்கு தான் வந்து இந்த steam curing பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, accelerated curing அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் வந்து steam curing. ஸோ இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இதுக்கு காமிக்கிறேன். இதுவுமே RRB 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இது எந்தெந்த மெத்தட் ஆஃப் க்யூரிங் எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஷேடிங் ஆஃப் கான்க்ரீட் ஒர்க். ஸோ நார்மலாக ஃபார் லார்ஜ் கான்க்ரீட்ஸ்க்கு சச்சஸ் ரோட், ஸ்லாப் இது எல்லாத்துக்குமே வரும். கன்னி பேக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் கான்க்ரீட்டுக்கு. ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது வந்து வெர்டிகல் சர்ஃபேஸ் லைக் வால் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுவோம். மெம்பரைன் க்யூரிங் வந்து எதுக்கு? அட் த பிளேசஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல வந்து இந்த மெம்பரைன் க்யூரிங் பண்ணுவோம். ஸ்டீம் க்யூரிங் வந்து ஃபார் precast concrete work. ஓகேங்களா? Next one. What is the conveyor system used for transporting loose material like soil, ores, coal, concrete, etc. without the need for full total enclosure? ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த சாயில் இதெல்லாம் கன்வே பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம் கேட்குறாங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி, பெல்ட் கன்வேயர். ஸோ பெல்ட் கன்வேயர் வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்னது? அது இன்க்ளினேஷன் 25 டிகிரி தான் மேக்ஸிமம் வரணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த பெல்ட் கன்வேயர் தான் நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன். The best type of crusher for manufacturing M-sand. ஸோ M-sandக்கு யூஸ் பண்ண, M-sandனாலே என்னது? உங்களுக்கு பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் பவுடர் ஃபார்மில் கொண்டு வரது தான் வந்து M-sand சொல்லுவோம். ஸோ அதை பவுடர் ஃபார்மில் மாற்றணும், ஒரு க்ரஷர் யூஸ் பண்ணணும்ல. அதுக்கு என்ன க்ரஷர் வந்து பெஸ்ட் டைப்னு கேட்குறாங்க. ஸோ RRB 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ அந்த டைம்லேயே M-sand வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தானே, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இட் இஸ் VSIC or VSI க்ரஷர்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் vertical shaft impact crusher. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதான் நமக்கு வந்து மோஸ்ட்லி M-sand மேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? RRB 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். In a compaction test of concrete, if the compaction value is less than 0.95 and greater than
0.85. ஸோ 0.85 to 0.95ல இருக்கக்கூடிய ஒர்க்கபிலிட்டி என்ன, காம்பாக்ஷன் ஃபேக்டர் வந்து இது. அப்போ இது வந்து என்ன ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேப்லேஷன் வந்து முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி மீடியம் ஒர்க்கபிலிட்டி ஆர்ஆர்பி 2019ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேப்லேஷன் நான் காமிக்கிறேன். இந்த டேப்லேஷன் உள்ள எல்லாமே கொஸ்டின் தான். ஸோ முன்னாடியே நான் வந்து இந்த கான்கிரீட் சிமெண்ட் கிளாஸ் எடுக்கும் போதே நான் காமிச்சிருக்கேன். இதில் எல்லாமே கொஸ்டின். ஸோ டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி என்னவா இருக்கும், இப்போ நம்ம பார்த்ததுக்கே எடுத்துக்கோங்க. 0.85 to 0.92 காம்பாக்ஷன் ஃபேக்டர், அதோட ஸ்லம்ப் வேல்யூ என்ன 50 to 100, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அதில் வந்து ஒர்க்கபிலிட்டி மீடியம் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன், ஸ்லாப், பீம், வால், காலம் அந்த மாதிரி பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸ்டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது அடிக்கடி மறந்து போகுதுன்னா உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு பிளேஸ்ல எழுதி ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா. எழுதி ஒட்டி அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. இதுவுமே கேட்பாங்க. ஸ்லம்போட யூனிட் என்ன, எம்எம். காம்பாக்ஷன் ஃபேக்டருக்கு யூனிட்டே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா அது ஃபேக்டர் அதுலேயே இருக்கு, யூனிட்டே கிடையாது. விபிக்கு செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next one, the vibrating of the concrete before grouting makes the quality of concrete. Sorry, the vibrating of the concrete before grouting. So, grouting பண்றதுக்கு முன்னாடி vibrating பண்றோம்ல. ஸோ இது மூலமா நமக்கு என்ன ஆகும், the concrete-ஓட குவாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இட் நார்மலி இன்க்ரீசஸ் தி டென்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்தையும் சரி அதோட டென்சிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் மேக்ஸ் பெட்டர். ஓகே. ஆப்ஷன் சி ஆர்ஆர்பி 2019ல கேட்டது. ஸோ லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸில் நிறைய கான்செப்டுவலான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போகிறதுனாலே எந்த யூஸும் கிடையாது. கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்போ தான் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், superplasticizer increases slump of concrete due to which phenomenon? ஓகே. ஸோ ஸ்லம்ப் ஆஃப் காங்க்ரீட்டோட அந்த ஸ்லம்ப் வேல்யூவை வந்து சூப்பர் பிளாஸ்டிசைசர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸோட டிஸ்பர்ஷன் அண்ட் டீஃப்ளாக்குலேஷன், அதை தான் வந்து மெயின் ரீசன். ஓகேங்களா. ஸோ நார்மலாக சூப்பர் பிளாஸ்டிசைசர் இது பண்ணுறது மூலமாக இட் காஸ் தி டிஸ்பர்ஷன் அண்ட் டீஃப்ளாக்குலேஷன். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் அதிகமாக அங்கே ஊற்ற தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அந்த வாட்டர் டிமாண்டை வந்து அது குறைச்சி கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து பட் அந்த கான்க்ரீட்டை ஒரு நல்ல ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சிக்குமே கொண்டு வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து அதோட ஸ்ட்ரென்த்லையுமே எந்த எஃபெக்டும் பெருசாக பண்ணாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினாக சூப்பர் பிளாஸ்டிசைசரோட ஒர்க். ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். ஆர்ஆர்பி 2019ல கேட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், 1 minute. Okay, next question. Grades of cement and concrete is expressed in which SI unit? So நமக்கு சிமெண்ட் அண்ட் கான்க்ரீட்டுக்குள்ள அந்த இதோட கிரேட், நம்ம கிரேட்லாம் கொடுக்குறோம்ல, M20 M30 அந்த மாதிரிலாம். ஸோ அதோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இட் இஸ் ஆப்ஷன் சி மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகேங்களா. ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின் தான் அது. Next question, on which of the following factor does strength of concrete depend primarily? So strength of concrete இதுல எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்லயுமே பார்த்தோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஒரு தனியாக பெரிய டாபிக். ஸோ இது கூடனா அது கூடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே கிளாஸஸில் பார்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் கூடனா ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், குறைஞ்சா ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், இந்த ரவுண்டட் அக்ரிகேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஆங்குலர் அக்ரிகேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்கினஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், to prevent corrosion of steel reinforcement in RCC structures, the pH value of concrete should be. pH value of concrete should be நமக்கு வந்து ஸ்டீல் கரோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கான்க்ரீட்டோட pH லெவல் எப்படி இருக்கணும்? இட் should be around pH 12 to 13. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி ஹைலி ஆல்கலைனா இருந்தால்தான் நமக்கு வந்து
கரோஷன் ஆகாம தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், the lorry or truck bringing RMC from factory to construction site is called as. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஆர்எம்சி ட்ரக். ஓகேங்களா, கொஸ்டின்லேயே இருக்கு. ஒரு ரெடிமிக்ஸ் கான்கிரீட் பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து சைட்டுக்கு வர்றது வந்து அந்த ஆர்எம்சியை கொண்டு வரதை விட அந்த ட்ரக் நேம் என்ன கேட்டிருக்காங்க, ஆர்எம்சி ட்ரக். ஓகேங்களா, ஆப்ஷன் பி 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், for ensuring quality of concrete we use. So quality, concrete ஓட quality நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், we should use graded aggregate. ஓகேங்களா, ஸோ graded aggregateனா என்ன, நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் aggregate எல்லாம் சேர்ந்தது தான் graded aggregate. ஸோ தட் உங்களுக்கு வந்து அங்கே வாய்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு பெர்மியபிலிட்டியுமே வந்து பெருசாக இல்லாமல் நல்ல ஒரு டென்சர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கான்கிரீட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, RRB 2020 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், the risk of segregation is more for. ஸோ செக்ரிகேஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படின்னா எப்பெல்லாம், அதில் உள்ள எல்லாமே. ஓகேங்களா, மிக்ஸ் வந்து ரொம்ப வெட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செக்ரிகேஷன் நடக்கும். அண்ட் தென் உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அதிக ப்ரொபோர்ஷனில் போட்டாலும் பிரச்சனை தான், கோர்சர் கிரேடிங்காக இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகேங்களா, ஸோ RRB 2020 கேட்ட கொஸ்டின். ஸோ மிக்ஸுமே நமக்கு வந்து அதுதான் மெயின்லி வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து இந்த மாதிரி இடத்துல தான் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ தேட் வந்து செக்ரிகேஷன், அதாவது அந்த செக்ரிகேஷன்னா என்ன சொன்னோம், கோர்ஸ் அக்ரிகேட் தனியாக பிரிஞ்சு போகிறது. நார்மலி அக்ரிகேட் ஆர் சாண்ட் இந்த மாதிரி ஏதாவது பிரிஞ்சு போச்சுன்னா அது செக்ரிகேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், ஹையர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ என்ன பண்ணும், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, பட் அட் த சேம் டைம் இட் டிக்ரீசஸ் தி டியூரபிலிட்டி ஆஃப் கான்கிரீட். கான்கிரீட்டோட டியூரபிலிட்டியை குறைச்சிரும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அங்கே வந்து அதர்ஷன்னா என்னன்னு சொல்லுவோம், ஒன்னோட ஒன்று ஒரு கான்டாக்ட்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதனால கான்கிரீட்டோட ஆல்ரெடி டென்சைல் ஸ்ட்ரென்த் அது கிடையாது அதிகமாக, ஸோ அதை இன்னும் லோயர் பண்ணி விட்டுரும். ஸோ தட் உங்களுக்கு டியூரபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ RRB 2020 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has the greatest impact on durability of concrete? ஸோ கான்கிரீட்டோட இப்போ தான் பார்த்தோம் டியூரபிலிட்டி வந்து நமக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் குறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எது மெயினாக இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் மெயின்லி பெர்மியபிலிட்டி. அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஞாபகம் நீங்கள் பெர்மியபிலிட்டிலாம் வந்துடலாம். வாட்டர் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் டியூரபிலிட்டி குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால பெர்மியபிலிட்டி இட் ஆக்ட்ஸ் மெயின்லி ஆன் durability of concrete. Option A RRB 2020 கேட்ட question. Next one, what does 1:2:4 mean? Oh sorry, 1 minute. In cement concrete. So cement concrete la 1:2:4 na enna already பார்த்ததுதான். So 1 na cement, 2 na fine aggregate, 4 na coarse aggregate. ஓகேங்களா, ஸோ இது நார்மலி ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டியது தான், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இதுதான் RRB 2021 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பிளராக இருக்குது, நான் சொல்கிறேன். வாட் கான்க்ரீட் இஸ் ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். வாட் கான்க்ரீட் இஸ் ஹை ஸ்ட்ரென்த் concrete in terms of strength. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்குறப்போ எது இதில் வந்து ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் கேட்டிருக்காங்க. இட் ஷுட் பி எதில் வரும்,
நார்மலாகவே ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் அப்படின்னாலே M65 70 75 80 அந்த மாதிரி தான் வரும். ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 மெகா பாஸ்கல் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, RRB 2021 கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள், ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்னா M65 70 75 80 85 90 95 100. ஸ்டாண்டர்ட்னா M25 to M60 வரைக்கும். ஆர்டினரி கிரேட்னா M10 to M20. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், what is not an exposure condition in terms of durability? So இதில் வந்து சிவியர், மைல்டு, மாட்ரேட் இது எல்லாமே எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஆட் பன் அவுட் மாதிரி தனியாக இருக்குது பாருங்கள், ஹார்ஷ். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர், ஹார்ஷ். ஓகேங்களா, RRB 2021. ஸோ இதில் நார்மலாக நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன எக்ஸ்போஷருக்கு நமக்கு எந்த மாதிரி கவர் கொடுக்கணும், நாமினல் கவர் கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதே மாதிரி அதோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மைல்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ஸோ அதோட கவரு அண்ட் தென் அது என்ன கிரேடு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அண்ட் தென் அதோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் தெரிஞ்சுக்கணும். The next question, what is the maximum permissible limit for cementitious material in concrete in kg per meter cube? So kg per meter cube கேட்டிருக்காங்க. maximum permissible metal cementitious material like cement or lime ஏதாவது யூஸ் பண்ணுறோம், concrete mix cement content வந்து நமக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா it should be 530 kg per meter cube தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ நியர்பை வேல்யூ ஆப்ஷன் பி 500. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. RRB 2021 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் மோர் தேன் 5 meter cube of concrete work, how many samples to be collected for testing strength? ஓகேங்களா, ஸோ 5 meter cubeக்கு மேலே நமக்கு போகுது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ சாம்பிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேப்லேஷன் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் வந்து 1 to 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு, ஸோ இங்கே வால்யூம். ஓகேங்களா, சாம்பிள்ஸ் இங்கே கொடுக்குறேன். 1 to 5 meter cube இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் போதும். 6 to 15 meter cube இருந்துச்சு அப்படின்னா 2 சாம்பிள். 16 to 30 meter cube இருந்துச்சுன்னா 3 samples. and then 31 to 50 meter cube இருந்துச்சுன்னா 4 samples. greater than 50 இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு 4 plus 1. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு 50 meter cubeக்கும் எக்ஸ்ட்ரா 1 அப்படிங்கிற மாதிரி 4 கூட ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா, இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்னது, உங்களுக்கு ஃபார் மோர் தேன் 5 meter cube 5 meter cube தாண்டிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ 6 to 15 வந்துடும். தென் சாம்பிள்ஸ் எவ்வளோ எடுக்கணும், 2. ஓகேங்களா, ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். RRB 2021 கேட்ட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், in the ratio 1:4:8 which number indicates the quantity of fine aggregate? ஓகே, சிமெண்ட்டு, சாண்டு, கோர்ஸ் அக்ரிகேட். இந்த சாண்டு தான் வந்து ஃபைன் அக்ரிகேட். அப்போ வந்து உங்களுக்கு என்னது, 4. ஓகே, ஸோ 4னா என்னது, ஆப்ஷன் பி. ஓகே, RRB 2021 உள்ள கொஸ்டின். ஸோ இதோட உங்களுக்கு கான்க்ரீட் டெக்னாலஜி வந்து ஓவர் ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸே வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்க்ரீட் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே சிலபஸில் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேனே. சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RRB JE சிலபஸில் சொல்கிறேன். அரவுண்டு என்னெல்லாம் வரும்னா, ஃப்ரண்ட் பேஜில் எழுதி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 RRB JE சிலபஸ் படி 2 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், 3 பில்டிங் மெட்டீரியல்ஸ், 4 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரக்சர். ஓகே, இன்னும் ஃபவுண்டேஷன் எல்லாமே இன்னும் தனியாக நம்ம பில்டிங் கெப்பாசிட்டிலாம் சாயிலில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது, அப்புறம் பில்டிங் ஃபினிஷு, பில்டிங் மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்து கான்க்ரீட் டெக்னாலஜி தனியாகவே ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக படிங்க, நோட் பண்ணிட்டே வாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ தேட் உங்களுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ CBT 1 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ படிச்சுட்டே இருங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் இந்த ஐடியிலேருந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், நான் என்னோட ஐடியிலேருந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடாலேருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வரலன்னு பார்க்காதீங்க, இன்னொரு இதுலேருந்து வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதை நான் தான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Hi
Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் பிரிக் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆர்ஆர்பி ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் 1 by 1 டாபிக் வைஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே அரௌண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ 2000லேருந்து லாஸ்ட் 2023 வரைக்கும் உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், அதை வச்சு அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். பில்டிங் மெட்டீரியல்ஸில் அரௌண்ட் ஆல்ரெடி ஒரு 6 டாபிக்ஸ் கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு ஒரு 2 to 3 வீடியோஸ்க்குள்ளே வந்து மோஸ்ட்லி பில்டிங் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ஸே வந்து கவர் ஆயிரும். மெயின்லி வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇயில் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதனால தான் அந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இன்றைக்கி பிரிக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிபிடி 1க்கான கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. பொறியாளன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் நேம், அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதோட சிபிடி 2 அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மந்த் மிட் ஆரல்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் வித் இன்ஸ்டியூட்டை விட. அண்ட் ஆல்சோ கண்டென்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் 1 by 1 எடுக்கும்போதே. ஸோ அதில் உட்காரும்போது வீடியோ நீங்கள் பார்க்க உட்காரும்போது ஒரு பேப்பர் பென்னோடையே உட்காருங்க. அப்படியே சைட் பை சைட் நோட் பண்ணிட்டே வந்துடுங்க. அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், for plastering the exposed brick walls, the cement sand mortar ratio should be. ஸோ வெளியே தெரிகிற அந்த எக்ஸ்டீரியர் வால் சொல்லுவோம்ல, எக்ஸ்டீரியர் பிரிக் வால்க்கான பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான அந்த சிமெண்ட் சாண்ட் மார்ட்டர் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் சி 1:4. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நார்மல் பிரிக் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1:6. பிளாஸ்டரிங்க்கு, அதாவது எக்ஸ்போஸ்டு பிரிக் வாலுக்கு வந்து 1:4, பிரிக் ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா 1:6. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலீஷ் பாண்ட் யூஸ்ட் இன் பிரிக் இஸ். ஸோ இங்கிலீஷ் பாண்ட் வந்து எப்படி, ஸோ காஸ்ட் வைஸாக கேட்டிருக்காங்க. பட் இட் இஸ் ஸோ காஸ்ட்லி. இங்கிலீஷ் பாண்டுங்க வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? நார்மலாக இங்கிலீஷ் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெடர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரெச்சர். ஸோ ஒரு ஹெட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சர். ஒரு ஹெட்டர் ஹெச்னா அல்டர்னேட்டர் லேயராக வந்து வந்துட்டே இருக்குது. அடுத்து வந்து ஹெட்டரு. இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், அல்டர்னேட் கோர்சஸ் ஆஃப் ஹெடர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் இருக்க தான் வந்து இங்கிலீஷ் பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் மெயின், காஸ்ட்லாம் வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து இந்த இங்கிலீஷ் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி வால் ப்ரொவைடட் ஃபார் டிவைடிங் ஒன் ரூம் டு another ரூம். ஸோ ஒரு ரூமையும் ஒரு ரூமையும் பிரிக்கிறதுக்கு மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாலோட நேம் என்ன? ரொம்ப ரொம்ப காமன் பேசிக் கொஸ்டின் இதெல்லாம். பார்ட்டிஷன் வால். ஓகேங்களா? இந்த வால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோட் எடுக்காது. நான் லோட் பியரிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். லோட் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு பெரிய ஸ்பேஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்ட்டிஷன் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், which one of the following is not a mechanical property of brick? பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி இல்லை இதில் அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்சருங்கிறது நம்ம விக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ரப்சர் அண்ட் தென் டென்சைல்ஸ் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் இந்த பாண்ட் வந்து என்ன பாண்டு? ஸ்ட்ரெச்சர் பாண்டா, ஹெடர் பாண்டா, இங்கிலீஷ் பாண்டா, ஃப்ளெமிஷ் பாண்டான்னு இமேஜ் கொடுத்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஃப்ளெமிஷ் பாண்ட், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ ஒரு கோர்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு அல்டர்னேட் ஹெட்டரும் இருக்கும், ஸ்ட்ரெச்சரும் இருக்கும். ஹெட்டர் இருக்கும், ஸ்ட்ரெச்சர் இருக்கும், ஹெட்டர் இருக்கும், ஸ்ட்ரெச்சர், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா லேயர்ஸும் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ளெமிஷ் பாண்ட் சொல்லுவோம். இதே வந்து மேலே ஃபுல்லாக ஹெட்டர், அடுத்த ஸ்ட்ரெச்சர், அடுத்த ஹெட்டர், அடுத்த ஸ்ட்ரெச்சர் இருந்துச்சுன்னா அது வந்து இங்கிலீஷ் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமனாக உங்களுக்கு எப்படி தெரியும்னா ரஃபாக காமிக்கிறேன். ஹெட்டரு, அப்புறம் ஸ்ட்ரெச்சர், ஹெட்டர், ஸ்ட்ரெச்சர், இந்த மாதிரி போகும். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெச்சரு, இங்கே ஹெட்டரு, ஸ்ட்ரெச்சர், ஹெட்டர்,
அப்புறம் வந்து ட்ராகிங் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி போகிறது வந்து என்னது ஃப்ளெமிஷ் பாண்ட். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பாண்டை விட பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் வந்து உங்களுக்கு மெயின்லி இதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட முடியாது, ஸ்கில் லேபர்ஸ் தேவை. நார்மலாக உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்டுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்து வந்து என்னென்னா 1.5 brick wall இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், as compared to stone masonry, brick masonry is more. ஸோ ஸ்டோன் மேசன்ட்ரி அண்ட் பிரிக் மேசன்ட்ரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்பேரிசனில் ஸ்டோன் மேசன்ட்ரியோட பிரிக் மேசன்ட்ரி என்னது, இட் இஸ் அ மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. ஸோ பிரிக் வந்து உங்களுக்கு ஸ்டோனை விட நல்லாவே ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணிக்கும். அட்மாஸ்பரிக் எஃபெக்ட்ஸ் இந்தளவுக்கு நம்மளுக்கு உள்ளே வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னது ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிக் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். லேபர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்கில் லேபர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு வாட்டர் டைட்டாக இருக்கும், விச் மீன்ஸ் ஸ்டோன் வெல்டர் இருக்கும்போது அந்தளவுக்கு வாட்டர் டைட் இருக்காது. மோஸ்ட்லி வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல மாய்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, பட் ஸ்டோன் ஒர்க் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும். அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து சீப்பரும் எது அப்படின்னா உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா, பிரிக் மேசன்ட்ரி அதனால சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் பிரிக் மேசன்ட்ரி ஃபாலோயிங் ஃபிகர் இண்டிகேட்ஸ். ஸோ இதுலேயும் ஃபிகர் கொடுத்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பிரிக் இருக்குன்னா இதில் இப்படி கட் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து உங்களுக்கு 3D வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ கிங் க்ளோஷர், ஆப்ஷன் ஏ. ஸோ அனதர் இமேஜஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிங் க்ளோஷர். இப்போ நம்ம பார்த்தது பிவல்டுன்னா இந்த மிட்டு டு, அதாவது அதோட அந்த எட்ஜோட மிட்டில் இருந்து அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்குன்னா சாரி இங்கே கரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி இருக்குன்னா இதோட மிட்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கட் ஆகுறது பெவல்டு க்ளோசர். மிட்டர்டு க்ளோசர்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த மிட் ஸ்ட்ரெச்சரோட மிட் வரைக்கும், அது வந்து ஹெட்டரோட மிட்ல இருந்து கார்னரு, இது ஸ்ட்ரெச்சரோட மிட்ல இருந்து கார்னரு. அண்ட் தென் குயின் க்ளோஷர்னா ஹெட்டர் டு ஹெட்டர் கட் பண்ணுறது. குயின் க்ளோஷர் குவார்ட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் டு ஹெட்டர்லேயே இந்த போர்ஷன் மட்டும் இப்படி கட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அது வந்து குயின் க்ளோஷர் குவார்ட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, next question, according to IS 1077, class 10 bricks or the bricks having, so class 10 bricks na என்னது, அதோட compressive strength வந்து அந்த 10 Newton per mm square விட கம்மியா இருக்காது, not less than 10 Newton per mm square compressive strength. So option C. Next question, a brick laid with its length perpendicular to the length of the wall is called. So perpendicular to length of wall என்னது, இப்போ உங்களுக்கு ஹெட்டர். ஓகே, ஸோ ஹெட்டர் தான் வந்து என்னது நமக்கு லென்த்து பெர்பெண்டிகுலர் டு லென்த் ஆஃப் வால். அந்த லென்த் ஆஃப் வாலுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து ஹெட்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதே வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து என்னது அந்த லென்த் ஆஃப் வாலுக்கு பேரலாக இருக்கும், ஹெட்டர் தான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் இப்போ லென்த் ஆஃப் வால் அப்படின்னா அதில் ஹெட்டர் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஸ்ட்ரெச்சர் வந்து பேரலாக இருக்கும். இது ஸ்ட்ரெச்சர், இது ஹெட்டர். ஓகே, அந்த இதில் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், பேட்டுங்கிறது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரிக். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு கார்னரில் ஒரு பிரிக் வச்சது போக கொஞ்சோண்டு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இன்னொரு பிரிக் வைக்க முடியாதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரிக் வைக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம், பேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், which type of bond can be made for 10 cm thick wall? 10 cm thick wallக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் பாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரெச்சர் பாண்ட். ஓகே, ஸ்ட்ரெச்சர் பாண்ட்னா என்னது, ஃபுல்லி ஸ்ட்ரெச்சராகவே போகும். ஓகேங்களா, அடுத்து கீழேயும் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி போகிறது ஸ்ட்ரெச்சர் பாண்டு. இதே ஸ்ட்ரெச்சருக்கு பதிலாக ஃபுல்லாக ஹெட்ராக அடிக்க வச்சோம்னா அது ஹெட்ரு பாண்டு. ஓகே, ஸோ ஹெட்ரு பாண்ட்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு கார்பல்ஸ் ஃபூட்டிங் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இங்கிலீஷ் பாண்ட் ஃப்ளெமிஷ் பாண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ 10 cm திக்கில் ஒரு பார்ட்டிஷன் வால்க்கு மெயினாக ஸ்ட்ரெச்சர் பாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், 10 cm திக் வால் பார்ட்டிஷன் வால்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னது, ஸ்ட்ரெச்சர் பாண்ட். ஓகேங்களா,
Following figure represent which type of bond? ஸோ இதில் வந்து SH டினோட் பண்ணாமல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அல்டர்னேட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஹெட்டர் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பாண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ ஃப்ளெமிஷ் பாண்ட். கிங் க்ளோசர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கிங் க்ளோசர் இது வந்து நமக்கு எதுக்கு ரிலேட்டட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆப்ஷன் டி பிரிக் மேசன்ட்ரி. ஆல்ரெடி பார்த்தோம்ல கிங் க்ளோசர்னா என்னது. ஸோ இப்படி வந்து ஒரு பிரிக் இருக்குன்னா இதில் ஹெட்டர் டு ஸ்ட்ரெச்சர் ரெண்டுத்துலேயுமே மிட் கட் பண்ணால் அது வந்து என்னது கிங் க்ளோசர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A bond in a brickwork when headers and stretchers are placed in alternate layer. ஒரு இடத்துல ஹெட்டரு அதாவது ஹெட்டரு அப்புறம் ஸ்ட்ரெச்சர் alternate லேயரில் அகெயின் ஹெட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன பாண்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் இங்கிலீஷ் பாண்ட். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். First class brick has an average life என்னவா இருக்கும். It should be greater than 10 years. First class brick பொறுத்த வரைக்கும் நார்மலாக லைஃப் வந்து more than 100 years இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்ல முடியும். ஓகே, இது RRB 2016 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th one. Crushing strength of first class brick should not be less than. ஸோ இப்போ தான் அதோட லைஃப் வந்து 100 yearsக்கு மேலே இருக்கணும். அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் என்னது அரவுண்ட் 10.5 Newton per mm squared. ஓகே, ஸோ அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 10.5 Newton per mm squared. அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த். அந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ தூரம் இருந்தால் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு ஸோ இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணலாம். இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 10.5. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. இதே செகண்ட் கிளாஸ் பிரிக்காக இருந்தால் ஷுட் நாட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 Newton per mm squared. தேர்ட்னா 3.5. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு 20%, செகண்ட் கிளாஸ் பிரிக்கு 22%, தேர்ட் கிளாஸ் பிரிக்கு 25%. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதில் கொஸ்டினில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2016, 20, 22, 23 எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன். The slenderness ratio for masonry wall should not be more than. Slenderness ratio na normally என்னது. It is the effective height of wall divided by thickness. ஓகேங்களா. ஒரு வாலோட effective height divided by effective thickness or effective length எடுத்துக்கிட்டோம்னா அதான் வந்து slenderness ratio ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நார்மலி இது வந்து நமக்கு it should not be more than 30. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் பொறுத்து மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டோரினா என்னது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி செகண்ட் ஸ்டோரி சொல்லுவோம்ல. போகிறவங்களுக்கு நாட் எக்ஸீடிங் 2 ஸ்டோரிஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 27 இருக்கலாம். ஓகேங்களா. யூஸிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு ஆர் பொசலாண்டோ சிமெண்ட்டுக்கு. இதே வந்து உங்களுக்கு எக்ஸீடிங் 2வை விட உங்களுக்கு ஸ்டோரிஸ் அதிகமாக இருக்குது, 3 ஸ்டோரி பில்டிங் 4 ஸ்டோரி பில்டிங், அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து 27 ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு 27 தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி பெஸ்ட் டெம்பரேச்சர் ஃபார் பர்னிங் ஆஃப் பிரிக்? இதுவும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலி 900 to 1200 தான் பிரிக்கோட பர்னிங் டெம்பரேச்சர். ஓகே, அதில் 1000 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 1300 to 1500 சிமெண்ட்டோட பர்னிங் டெம்பரேச்சர். ஓகே, next question. The quick climb as it comes from kiln is known as. kiln இருந்து எடுத்தோன்னா quick climb. ஸோ அது வந்து அவங்க climb question ஒன்று இதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா that is called lump lime. Option B. Next question. A portion of a brick cut across the width. widthல நம்ம கட் பண்ணோன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி பார்த்தோம்ல பேட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோன்ட்டு சின்ன பீஸ் ஸ்மால் பீஸு அதுதான். ஓகேங்களா. அக்ராஸ் தி வித் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் ஆஃப் அப்படி கட் பண்ணுவோம்ல அதுதான் வந்து பேட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கேவிட்டி வால் இஸ் ஜென்ரலி ப்ரொவைடட் ஃபார். கேவிட்டி வால் நார்மலாக எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம்? எல்லாத்துக்குமே டேம்ப்னஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், சவுண்ட் இன்சுலேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், ஹீட் இன்சுலேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகே, உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்கக்காண்டியே சீல கொண்டு ஆல் தி அபோவ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேவிட்டி வால் அப்படிங்கிறது ஜஸ்ட்டாக ஒரு டபுள் வால், 2 வால் நமக்கு சேர்த்தா எப்படி இருக்கும், 2 செப்பரேட் வாலை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம். அந்த 2 வாலை தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது ஸ்கின்ஸ்னு சொல்லுவோம். உள்ள அந்த 2 டபுள் வால் சேர்ந்து சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வால் இருக்கும், இங்கே ஒரு வால் இருக்கும், இடையில வந்து கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் வந்து கேவிட்டி வால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 40 mm. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வித்துமே வந்து நாட் மோர் தென் 100 mm இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் IS ஸ்டாண்டர்ட் தி மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக். மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃபார் TNPSC எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஆப்ஷன் பி, மாடுலர் சைஸ் என்னது 19x9x9. மாடுலரும் ஸ்டாண்டர்டும் ஒன்று தான். ஸ்டாண்டர்ட் சைஸ்னாலும் ஒன்று தான், மாடுலர் சைஸ்னாலும் ஒன்று தான். இதே நாமினல் சைஸ் அப்படின்னா என்னது 20x10x10. ஓகேங்களா, நாமினல் சைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மாட்டரோட ஆட் ஆகிக்கும். மாட்டர் இல்லாமல்னா தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆர் மாடுலர் சைஸ் சொல்லுவோம். மாட்டரோட ஆட் ஆச்சுன்னா நாமினல் சைஸு, அது வந்து 20x10x10. இதே ட்ரெடிஷ்னல் பிரிக்கோட சைஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து 23x11.4x7.6. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு மீட்டர் கியூப் பிரிக்கோட வெயிட், ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் இருக்குன்னா அதோட வெயிட் வந்து 1800 kg. எப்படி ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து 50 kg தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி தான் நார்மலாக ஒரு பிரிக்கோட வெயிட் என்ன அப்படின்னா 3 kg to 3.5 kg. அப்போ அந்த ஒரு மீட்டர் கியூப்ல உங்களுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் இருக்கும்? 500 பிரிக்ஸு. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பிரிக் வாலோட மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்? 100 mm. அதே மாதிரி பிரிக்கோட டென்சிட்டி வந்து என்னது 1700 to 1900 kg per meter cube. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது போக இன்னும் டீட்டெயில்டாக பிரிக்லேயே கொஞ்சம் நிறைய கொஸ்டின் ஏரியாஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து பொறியாளர் பேட்சில் உள்ள கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரெயின் வாட்டர் ஹோல்ஸ் இன் தி parapet or in edging is called. ஸோ பேராபெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த ரெயின் வாட்டர் ஹோல்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்? வீப் ஹோல். ஆப்ஷன் சி. ஓகே, வீப் ஹோல். ஸோ இது வந்து நமக்கு எர்த்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரிட்டைனிங் வால்ஸ், அண்டர் பாஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி போகிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ தண்ணி அங்கே தேங்கி கிடக்கூடாதுல்ல, அதனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், special types of glazed tiles or bricks are used as a facing material for the rubble or concrete or brick backing. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா brick facing with rubble or concrete backing masonry. ஸோ என்னது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது என்னதுன்னா மோஸ்ட்லி ஃபேஸிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரப்பிள் ஆர் காங்க்ரீட் பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, கொஸ்டினே தான் உங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது என்னென்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளேஸ்டு டைல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது பாருங்க 2019 கேட்ட கொஸ்டின் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கிளேஸ்டு டைல்ஸ் ஆர் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபேஸிங் மெட்டீரியல் ஃபார். யூஸ்ட் அஸோட கொஸ்டின் முடிஞ்சது ஆக்சுவலாக. பட் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் ஆப்ஷனில் உள்ளது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், a divide wall is provided. டிவைடு வால்ங்கிறது எங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்? மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மேசன்ட்ரி வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, ஸோ ரைட் ஆங்கிள்ஸ் டு தி ஆக்சஸ் ஆஃப் இயர். ஓகே, டிவைட் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக உங்களுக்கு ரைட் ஆங்கிள் டு தி ஆக்சஸ் ஆஃப் வியர். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அந்த செப்பரேட் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது ஒரு லாங் மேசன்ட்ரியை தான் என்னென்னு சொல்லுவோம்? ஒரு கிராயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிராயின் இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவைட் வால் அப்படின்னு சொல்லுவோம். Next question, in load bearing structures, if your wall is not bearing the load from the slab, that wall is called as. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு வாலை வந்து நான் லோட் பியரிங் வால்னு சொல்லுவோம், ஒரு வால் வந்து லோட் எடுத்துக்காதுன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. தட் இஸ் கால்ட் பார்ட்டிஷன் வால். ஆப்ஷன் பி.
Next question, a first class brick when immersed in cold water 24 hours should not absorb water more than. So normally water absorption என்னன்னு பார்த்தோம், it is up to 10 to 12% இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இதே வந்து for its dry weight should be 20% of its dry weight when immersed in cold water for 24 hours. Okay, option B. Next one, number of bricks 4 meter cube எவ்வளோ பார்த்தோம்ல ஆல்ரெடி லாஸ்ட்டாக 500 bricks. ஓகே, ஸோ அந்த இது எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டர் கியூப்க்கு நார்மலாக என்னது 1800 kgs வந்து பிரிக் வந்து இருக்கும். ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து என்னது 3 to 3.5. ஓகே, இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க 500 பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், a first class brick should not absorb more than. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், சேம் கொஸ்டின் தான். உங்களுக்கு இன்கோ கோல்டு வாட்டரில் இமர்ஸ் பண்ணுறப்போ நார்மலி உங்களுக்கு 10 to 12% தான் நமக்கு நிற்கணும். பட் 20%ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும், 15%ங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நார்மலாக 20%ன்னு கேட்பாங்க. ஓகே, இட் ஷுட் நாட் அப்சர்வ் மோர், சாரி, ஓகே, கோல்டு வாட்டர்னு சொல்கிறப்போ நம்ம வந்து அதில் 20% போடணும். இதே வந்து கோல்டு வாட்டர்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து 15% சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா, ஸோ அது ரெண்டும் தான் அதோட டிஃப்ரென்ஸு. கோல்டு வாட்டராக இருந்தால் 20%, கோல்டு வாட்டர்னு போடல அப்படின்னா மோஸ்ட்லி 15 or 20%. ஆக்சுவலாக ரெண்டுமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இட் ஷுட் நாட் அப்சர்வ் மோர் தென் கோல்டு வாட்டர் அப்படின்னு கொடுக்குறப்போ மோஸ்ட்லி 15 or 20 இது ரெண்டும் தான் நமக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நிறைய இதில் கீஸில் வேறு இருக்குது. ஸோ அதனால் டிஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒரு 20% போடுறது தான் சேஃபு. ஓகேங்களா, பிரிக்குக்கு வந்து 20% போடுறது தான் சேஃபு. ஓகே, ஸோ ஒரே இதுலேயே வந்து உங்களுக்கு கீஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 minute. ஆஸ் பர் ஐஎஸ் கோட் படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15%ங்கிறது தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க வேல்யூ. ஓகேங்களா, ஐஎஸ் கோட் படி. அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இட் ஷுட் நாட் எக்ஸீட் 25%. 25% தாண்டக்கூடாதுங்கிறதும் கோட் வேல்யூ. அதனாலேயே இந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரேஞ்ச்லேயே போட பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு மோஸ்ட்லி சேலஞ்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம், நமக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடச்சிரும். பட் இருந்தாலும் 12 to 15 இந்த மாதிரி வந்து ரேஞ்சஸில் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெயினிங் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப்டர் ட்ரையிங் when exposed to water or moisture is called. ஸோ என்ன, நமக்கு வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டு மேலே ஏதாவது கரை இருந்துச்சு, உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும், அந்த மாதிரி கரையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ். ஆப்ஷன் ஏ. ஓகே, சால்ட் டெபாசிட் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, மெயின்லி வந்து இந்த சால்ட் வாட்டர்னால நடந்திருக்கும். இந்த எஃப்ளோரசன்ஸையுமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். நில், ஸ்லைட், மாட்ரேட், ஹெவி, சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நில்னா அங்கே டெபாசிட்டே இல்லை அப்படின்னா நில். ஸ்லைட்னா ஒரு 10% ஏரியா கூட உங்களுக்கு கவர் ஆகல டெபாசிட்டில் அப்படின்னா அது ஸ்லைட்டு. ஒரு 50% உங்களுக்கு டெபாசிட்டாக இருக்குது அப்படின்னா அது மாட்ரேட்டு. 50%க்கு மேலே, ஓகேங்களா, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹெவி. ஃபுல்லாகவே மோஸ்ட்லி டெபாசிட் ஆகிருக்குன்னா அது சீரியஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், a pug mill is used for. pug mill பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிரிக் அதை டெம்பரிங் பண்ணுறதுக்கு, காம்பேக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது வந்து பக்கிங் ஆர் நீடிங் சொல்லுவோம் அந்த ப்ராசஸை. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி. The last question, the length phase of the brick. பிரிக்கோட லென்த் ஃபேஸை என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெச்சர் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லென்த் ஃபேஸை வந்து ஸ்ட்ரெச்சர் சொல்லுவோம். ஷார்ட்டாக ஃபேஸை வந்து ஹெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஸோ இதோட உங்களுக்கு பிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ கொஸ்டின்ஸ்க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து தனி பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.